உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல் இருந்திருக்கும். அப்ப நான் வந்து துர்க்கை அம்மன்றத வேண்டினேன், எனக்கு நடந்தது. அப்படி ஏதாவது ஒரு சம்பவம்? தாராளமா இருக்கு. கடவுள் வந்து எப்பவுமே கடவுளா அப்படியே அம்மன்னா அம்மனாவே வந்து இறங்கி உதவ மாட்டாங்க. சிவன்னா நான் சிவனை நினைச்சு கூப்பிட்டேன், சிவன் இறங்க மாட்டாரு. அந்த உருவத்திலே வரமாட்டாங்க. மனித ரூபத்துல தான் வந்து கடவுள் நமக்கு உதவி புரிவாங்க. டெலிவரி டைம் எனக்கு வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க சிசரின் தான் ஆகும். ஏன்னா கொஞ்சம் வயிறும் பெருசா இருக்கும். எனக்கு இந்த டைம்ல சுகர் அதிகமா இருக்க மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தது. அது டெஸ்ட்னாலயா என்னன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் தலை திரும்பல அந்த மாதிரி நிறைய காரணங்களை டாக்டர்ஸ் வந்து அந்த ஸ்கேன் பண்ணும்போது என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் மாமனார் வந்து ஒஞ்சல் துணியில் ஒரு பாயை கட்டி என் கையில் கட்டி விட்டுட்டார். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. நம்ப மாட்டீங்க, இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் சொன்னாங்க. என்ன, நான் பார்க்காத டாக்டர் இல்லை, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு எனக்கு வேணவே வேணாம், நான் எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட குழந்தை பெற்றுக்கிறேன், எனக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம், எனக்கு ஆனால் நார்மல் டெலிவரி ஆகணும்னு நான் ரொம்ப மன வருத்தத்தோட, அந்த நேரத்தில் எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும் ஒரு பெண்ணுக்குன்றது அந்த நிலமையில இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ மன அழுத்தத்தோடு நான் இருக்கிற நிலமையில நான் ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கு குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல். இது மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு அந்த நேரத்தில் எல்லாமே, வேற எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போனேன், பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போகல, பணமும் அதிகம் நான் செலவு செய்யலை. கடவுள் வந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் தெரியாது. 10 நாள் கழிச்சு தான் போனேன், அதுவும் டேட்டு தள்ளி போய் போனேன். அதுக்கே அந்த டாக்டர் என்ன கேள்வி கேட்டாங்க, ஏமா இவ்வளோ அசால்ட்டாக நீ பாட்டுக்கு 10 நாள் தள்ளி வர. ஆனால் ஆரோக்கியமான ஆண் பிள்ளை என்ன, அந்த கிருஷ்ணர் பிறந்தா எப்படி இடி மின்னலோட பிறந்தாரு சொல்லுவாங்க. நிஜமா சொல்றேன், என் புள்ள பிறந்த நேரம் 4 மணி விடிகாலம், அப்படியே இடி மின்னலோட மழை பெய்யுது. அவன் குழந்தை பிறந்தான், சுகப்பிரசவம் ஆயிடுச்சு, இந்தா பாரு உன் பிள்ளையா அப்படின்னு தூக்கி காமிக்கிறாங்க, ஆண் பிள்ளை உனக்கு பிறந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த வலி எவ்வளோ பட்டமோ, 2 நாளாக வழிபடுறேன், சும்மா இல்லை. முதல் நாள் காலையில் அட்மிட் ஆகி அடுத்த நாள் விடியற் காலையில் தான் எனக்கு குழந்தை பிறப்பு. அவ்வளோ நேரமும் அந்த வலியோடு இருந்த எனக்கு என்ன வரப்பிரசாதமாக கடவுள் கொடுத்தது அப்படின்னு நினச்சிட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டு, அந்த வலியே தெரியல எனக்கு.